guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டே, சோ ஃபுல்லா இன்னைக்கு நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஏன்னா மட்டன் வந்து நேர்ல போய் வாங்குற அளவுக்கு அபி வந்து ரொம்ப டயர்டா இருந்தாரு. சரி நான் வந்துட்டு சிக்கனே வந்து ஆர்டர் போட்டு அது வீட்டுக்கே வந்துருச்சுங்க. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்க அம்மா அப்பா அண்ணா அண்ணி பாப்பா எல்லாரும் வராங்க. சோ அவங்களுக்காக வந்துட்டு நான் சும்மா ஒரு பேசிக் மீல், ஏன்னா திடீர்னு தான் சொன்னாங்க, அதனால பேசிக்கா நான் வந்து ஒண்ணு பண்றேன். இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு சமையல் vlog. So let's dive into the video. So நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு லெமன் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிலோ பக்கம் இந்த மாதிரி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு. சோ குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நான் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதே மாதிரி லெமன் போட்டுட்டு அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிக்கன் ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப வந்து நமக்கு பிளாண்டா இருக்கும்ல சிக்கன் வந்து நம்ம சாப்பிடுவோம், கிரேவி செமையா இருக்கும். பட் வந்து அந்த கிரேவியோட சிக்கன் சாப்பிடும்போது தான் டேஸ்டா இருக்குமே தவிர தனியா சாப்பிடும்போது டேஸ்டா இருக்காது. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா உள்ள வரைக்குமே வந்துட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். எங்க அம்மா வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் அண்ட் வந்து ரசத்துக்கு வேக வச்சிருக்கேன். தக்காளியும் புளியும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் நான் ஆல்ரெடி வந்து குக் பண்ணி இதுல போட்டு வச்சிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து பேசிக் கிரேவி. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவிங்க. ஸோ நீங்க வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து கெஸ்ட் வராங்க, நீங்க வந்து உடனே பண்ணணும், ஆனா வந்து செம்ம டேஸ்டியா இருக்கணும், எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா மூணுமே வந்துட்டு நீங்க அரைச்சிடணும். இந்த சிக்கனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு நீங்க வந்து பச்சை மிளகாயும் போட்டு, மிளகாத்தூள் போடக்கூடாது, அதனால இதே போட்டு நீங்க வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போடுறதை விட கொஞ்சம் அதிகமான இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா வேற எந்த டேஸ்ட்டுமே இல்ல. சோ வந்து கொஞ்சம் ஃபிளேவர் கம்மியாயிடும், அதனால நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி எல்லாம் போடாம நம்ம பண்றதுனால கொஞ்சம் கிரேவி வந்து கிரேவியாட்ட வரணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு தான் வந்து நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். குக்கர்ல வந்துட்டு நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம் ஒரு 7ல இருந்து 8 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீளமா கட் பண்ணிட்டு அதையுமே வந்து இதுக்குள்ள போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு லைட் கோல்டன் கலர் வரும்ல, அந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்ப வந்து ரெட் கலர்ல ஆகணும் அந்த மாதிரி வெங்காயம். லைட்டா வந்துட்டு ஒரு சுருண்டு வரும் அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து, அந்த டைம்ல நீங்க வந்துட்டு இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணையும் அரைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்துட்டு நீங்க இதுக்குள்ள ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்லா பச்சை வாசனை போயிடணுங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நீங்க உள்ள போடணும். சோ இப்ப அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன், அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த சிக்கன் அப்படியே உள்ள போடுறேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி விடணும், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி விடட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன வெங்காயம் உளிக்கணும். ஏன்னா நம்ம சிக்கன் சிந்தாமணி பண்றோம்ல, 1/2 கிலோ தான் எடுத்துருக்கிறதுக்கு, அதனால அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உளிச்சிடணும். அதுக்கப்புறம் வரமிளகா வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியா இருக்கிற வரமிளகா தேடி கண்டுபிடிங்க. இன்னைக்கு ஊரு ஃபுல்லா தேடியாச்சு, ஆனா வந்து அவ்வளோ காரம் கம்மியாலாம் எங்க வீட்டுல எங்க கடையில இல்லைன்னு எல்லா கடையும் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. கடைசியில ஒரு மொக்க கடை அபி இருந்துட்டு இதுக்கு சிக்கன், மட்டனு சிக்கனு நானே வாங்கிட்டு வந்திருப்பேன், இதுல வந்து ஃபுல்லா இந்த மாதிரி நான் கடைக்கடையா தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரே கம்ப்ளைண்ட் வேற. ஆனா கிடைக்கவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் ஒரு அளவுக்கு தான் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து மிளகா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். இந்த சக்தி சிக்கன் மசாலா தூள் இது வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதுலயே வந்து நிறைய பிளேவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம கரம் மசாலான்னு தனியா அதுவும் போட வேண்டியது இல்ல, அதனால இது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப போடணும்னு இல்லை, நான் 1 kgங்கிறதுனால இவ்வளவு போடுறேன் ஒரு ஃபிளேவருக்காக. ஏன்னா நம்ம வேற எந்த மசாலாவுமே போடல, அதனால
இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆச்சுங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு. நான் தொடவே இல்லை, அப்படியே வந்து கலக்கி வச்சதுதான். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துடணும். இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறேன். எதுக்குன்னா இப்ப எல்லாரும் வரவங்க எல்லாம் கொஞ்சம் ரைஸ்க்கு தான் சாப்பிட விரும்புவாங்க. கொஞ்சம் கிரேவியா இருந்ததுன்னா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நம்ம யூஸ்வலா வந்து கொஞ்சம் கெட்டியா தான் பண்ணுவேன் நானு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விசில் விட்டா போதும். ஏன்னா இவ்வளவு நேரத்திலேயே வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால நீங்க ஒரே ஒரு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப விசில் விட்டுறாதீங்க. ஒன் விசில். அதுக்குள்ள இந்த கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து பினிஷ்டு. ஸோ நான் கருவேப்பிலை போட்டேன் கொஞ்சம், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்துட்டு நீங்க நீள் நீளமா கட் பண்ணி, கத்திரிக்காய் வந்து நல்லா நீள் நீளமா கட் பண்ணிக்கோங்க. அது வந்து எண்ணெய் கடுகு போட்டுட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுல வந்துட்டு நீங்க ஒரு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், நார்மல் வரமிளகாத்தூள், இல்ல நீங்க குழம்பு மிளகாத்தூள் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஊற்றி பண்ணிட்டு நீங்க வந்து மூடி வச்சிட்டீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து வந்து தேங்காய் எண்ணெய் நீங்க ஊற்றணும், அவ்வளவுதான். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க லாஸ்டா. சரியான தண்டம். யார் எங்க அண்ணன் தான் உடுமல்பேட்டை வந்துட்டு கால் பண்றா, உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்றேன். பொள்ளாச்சி முக்குக்கு வந்து கால் பண்றா. இப்ப நான் அவசரமா ரசம் வைக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தா கடற்கடன் பண்ணிப்பேன்ல. சரி, ஃபர்ஸ்ட் பிஹேவியர் எப்பவுமே சரி. இப்ப வந்து நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஆயில், இரும்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். ஆமா. அப்புறம் இதுல ரசத்துக்கு வந்து இதுல நான் பண்றேன். சோ இதுலயும் வந்து கொஞ்சமா ரசத்துக்கு வந்து கொஞ்சமா போட்ட போதும். இதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இதை வந்து நீங்க லைட்டா வணக்கிட்டு அந்த இதை ஊத்திட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து இங்க ஃபுல்லா கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 5-6 தக்காளி போட்டு புளி போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அதுல உப்பு, மஞ்சத்தூள் நான் போட்டேன் ஆல்ரெடி, வேக வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்பெஷல் வடிகட்டி. ஆக்சுவலா கொத்தமல்லி போடணும், பட் நம்ம கிட்ட வந்து கொத்தமல்லி இன்னைக்கு இல்ல. கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், குருமிளகு இதெல்லாமே வந்து இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து இதுல போட்டுடலாம். அது மாதிரி நுர கட்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இது பண்ணிடலாம். இது வந்து நீங்க சின்ன வெங்காயம் வந்து சிந்தாமணி சிக்கனுக்கு, சிந்தாமணி சிக்கன் இல்லைங்க, இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் சிந்தாமணி சிக்கன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வர்ற கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவிய மாதிரி இருக்கணும். ரொம்ப வறுவலா இருந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் நான் வந்து வெங்காயம்லாம் 1/2 கிலோக்கே நிறைய தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்பலாம் நீங்க தட்டினா போதும். இந்த அளவுக்கு. இன்னைக்கு ஒரு தக்காளியும் இது கூட நம்ம போட்டுடலாம். சோ இப்ப வந்து இது விசில் வந்துருச்சு. அந்த கேப்ல வந்து இதையும் ஆன் பண்ணி விட்டோம்னா அது இங்க பாருங்க எப்படி எண்ணெய்லாம் மேல வந்துருச்சுன்னு. இது கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா போதுங்க, ரெடி. நீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்க தேங்காய் பால் ஊத்திக்கலாம். கொஞ்சமா சோம்பு போட்டு ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நானு. ஸோ அண்ட் வந்து ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கேன். அதுல இருந்து அந்த வரமிளகாயில இருந்து அந்த இதெல்லாம் எடுத்துருங்க, விதையெல்லாம். சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சது. இது வந்து நீங்க கம்மியா கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நிறைய தான் போட்டிருக்கேன். அண்ட் இது கூடயே நான் வந்து இந்த இஞ்சி பூண்டும் தட்டி வச்சிருக்கேன், அதையுமே போட்டுக்கிறேன்.
இது வணங்குற கலவா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லயே உப்பு போட்டிருக்கோம், அதனால அந்த அளவுக்கு போதும். இதுக்கு ஒன்னே ஒன்று போட்டுக்கலாம். கடைசியில சிக்கன்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி வந்து இது வணங்குச்சுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து சிக்கனை போட்டு வெந்தோடனே எடுத்தீங்கன்னா இது முடிஞ்சது. ஏன் இப்பவே நான் வந்து ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கெட்டியாயிடும் இது. வாங்க வாங்க. நான் இதுல வந்து அந்த ஊற வச்ச சிக்கன் நான் ஸ்டார்டிங்ல காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து இதுல போட்டேன். ஒரு தக்காளி மட்டும் போடுறேன், ஒரு சின்ன ஒரு புளிப்பு ஃபிளேவருக்கு. என்னது ஃபுல்லா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க 10 மினிட்ஸ் முடிச்சு பாதி சிக்கனே முடிஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணிட்டே இருங்க. குட்டி குட்டி பீசஸா இருக்கறனால சீக்கிரமா வெந்துரும், அதனால நீங்க அது பண்ணிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து வணங்கணும். ஆனா அதுக்கப்புறமா நீங்க வந்து சிக்கன் போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட தக்காளியும் போட்டுருங்க. அது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கிரேவியா உங்களுக்கு வேணும், நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நம்ம வந்து ரைஸ் கூட எப்படி பசஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு தக்காளி போட்டீங்கன்னா அந்த ஒரு புளிப்பு வந்து சூப்பரா இருக்கும். இது என்னோட ஸ்டைல் சிந்தாமணி. சோ நீங்க வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க, ஆனா விதை எடுக்க மறந்துடாதீங்க. சோ இது வந்து கிரேவிங்க. கிரேவி வந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. சரி, இப்ப சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஆக்சன் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சன் மேடம், இதெல்லாம் ஆக்சன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா சில்லு சில்லு சில்லுமா. காரமா இருந்துச்சு. காரமா இருந்ததா? கரெக்டா இருந்தது. நீங்க நல்லா இருக்கு. இப்ப எதாவது குறை சொல்லணுமே சொன்னோம்னா காரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஆக்டிங் மேடம், இது ஃபுல் ஆக்டிங். மம்மி சாப்பிட்டது வந்து வெஜ் தான். சோ ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல். அதான் நான் கேட்டேன், வேற ஏதாவது செய்யட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்துட்டு ஐயோ எனக்கு தயவு செஞ்சு எதுவுமே வேணாம், எனக்கு ரசம் மட்டும் வச்சிரு அப்படின்னாங்க. நான் தான் வந்து இல்லம்மா உங்களுக்கு பொரியலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் செஞ்சேன். சாப்பிட்ட உடனே சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. இப்ப வந்து எனக்கு காரமா இருக்கு அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு இல்ல ஆக்டிங் மேடம் இது அப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு சொல்றாங்க. சோ டாடி கிட்ட கேட்கலாம். டாடி வந்து கிரேவி அதெல்லாம் சாப்பிட்டாரு. டாடி கிரேவி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? டாடி வந்து பாலையா மாதிரி பேசுவாரு. சோ வந்து அந்த மிமிக்ரிலேயே வந்து நமக்கு பதில் சொல்லுவாரு. இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, சாப்பாடு குழம்பு எல்லாமே பரவாயில்ல. உங்களுக்கு வந்து ஃபன் ஃபில்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குக்கிங்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். சோ இதுல வந்து தெளிவா தெரியல அப்படிங்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்ஸோட நான் எல்லாமே கொடுத்துறேங்க. சோ இன்னைக்கு வந்து எங்களோட vlog வந்து ஃபன் ஃபில்டா சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய vlogs எல்லாம் பார்க்கணும், இல்ல வந்து ரூம் டூர்ஸ் பார்க்கணும், இல்ல டிராவல் பார்க்கணும், அந்த மாதிரி என்னென்ன விஷயம் எங்க போனா என்ன வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ கீப் வாட்சிங். ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு நியூவா வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா வீடியோல அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பை.